தமிழ்நாடு அரசியல் களத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த தேர்தல் அரசியல் களத்தில் பயங்கரமாக ஒரு பற்றி எரியக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி நிலவுது. அரசியல் கட்சிகள் எல்லாமே என்ன நடக்குது அப்படின்றது புரியாமல் ஒரு குழப்பத்தில் தலைமுடியை பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. லிட்ரலாகவே நான் சொல்கிறேன், ஏன்னா களத்தில் போய் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த 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 அனுபவத்தில் நான் சொல்கிறேன், எந்த அரசியல் கட்சிக்குமே மக்கள் மனசில் என்ன இருக்குது அப்படின்றத சரியாக கணிக்கவே முடியலை. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்தனை கருத்து கணிப்புகள், ஒவ்வொரு கணிப்பும் ஒன்று ஒன்று சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் என்னென்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் ஸோ டெஸ்பரேட் டுடே. இதுக்கு முன்னாடி இருந்த எந்த தேர்தல்லையுமே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை. ஓரளவுக்கு அவங்களால கெஸ் பண்ண முடியும், கடைசி நேரத்தில் சில கவனிப்புகளை செஞ்சு வாக்குகளை வாங்கிட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் இந்த தேர்தலில் என்ன செஞ்சு எதை தின்னா பித்தம் தெரியும் அப்படின்றப்ப சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி என்ன செய்கிறதுனே தெரியாமல் தடுமாறிக்கிட்டு கிடக்குறாங்க. இதுக்கு ஒரே காரணம், உச்ச நடிகர்னு அவரே சொல்லிக்கிறவார். அந்த உச்சத்தில் இருந்து ஒரு நடிகர் அரசியல் கட்சி ஒன்று ஆரம்பித்து, அது தாவிகான்னு சொல்கிறதா டிவிகேன்னு சொல்கிறதான்னு தெரியல, ஏன்னா அவர் டிவிகேன்னு தான் சொல்கிறாரு. ஆனால் தமிழக வெற்றி கழகம் அது. இப்போ இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நடிகர், அந்த நடிகருடைய இந்த கட்சி அவருக்கு போகிற இடங்கள்லாம் இருக்கக்கூடிய மக்கள்னா இன்வெர்டட் கமாஸ் செகண்ட், அந்த ஜென்சி அவங்களுடைய வரவேற்பு, அந்த வரவேற்பு அப்படின்றதையுமே இன்வெர்டட் கமாஸில் தான் நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. பெருவாரியான ஆதரவு இருக்கிறது மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. இது உண்மையிலேயே வாக்காகுமா ஆகாதா அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. ஒருவேளை இது வாக்கு ஆயிருமோ அப்படின்ற அந்த பயம், இந்த கேள்வி எழுப்புறதுல அந்த பயம் இருக்குது. அதாவது இதெல்லாம் வாக்கு ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா ஒருவேளை வாக்கு ஆயிடுச்சுன்னா நம்ம அடி வாங்கிடுவோமே அப்படின்ற அந்த பயத்தில் தான் இந்த கேள்விகளே வருது. இந்த மாதிரி எல்லாருடைய கணிப்புகளையும் அதாவது குழப்பத்தில் ஆழ்த்தி விட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழ்நிலை இன்றைக்கி நிலவுது. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? என்னடா இந்த பசங்க பொண்ணுங்க ஏன் இவ்வளவு கிரேசியாக போய் பின்னாடி போகிறாங்க, உசுரை கூட பெருசாக மதிக்கிற மாதிரி தெரியல, அவ்வளோ பெரிய ரிஸ்க் எதுக்கு எடுக்கிறாங்க? அடுத்து சரி, இந்த பசங்க தான், சின்ன பசங்க தான், இந்த ஜென்சி 2K கிட்ஸ் அவங்க தான் அப்படின்னு பார்த்தோம்னா 40s 50s இருக்கிற பெண்களும் ஆதரவு தெரிவிக்கிறத நம்ம பார்க்குறோம், அவங்களும் வர்றாங்க. வயசான ஆட்களும் கூட கொஞ்சம் பேர் வர்றதை நம்ம பார்க்குறோம். ஆனால் பெரும்பான்மை ஒரு 80 to 90% க்ரௌடு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த யூத் க்ரௌடாக இருக்குது, ஜென்சி க்ரௌடாக இருக்கிறாங்க. அப் டு 30s 30 வயசு வரைக்கும், லேட் 20s வரைக்கும் இருக்கிறவங்க. இதில் வாக்குரிமை இல்லாதவங்க அந்த ஏர்லி டீன்ஸு, அவங்கள எடுத்துக்கிட்டோம்னா ஏர்லி டீன்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் சின்ன பசங்க அவங்களுமே நிறையா இருக்கிறாங்க. இதில் எப்படியும் ஒரு 25% இந்த விஜய்க்கு வரக்கூடிய அந்த கூட்டங்களுக்கு வரக்கூடியவங்களில் பார்த்தீங்கன்னா 25%க்கு மேலே நான் வோட்டர்ஸ், யங் சில்ட்ரன், அவங்களாம் குழந்தைகள், சிறுவர்கள் சிறுமிகள், அவங்க தான் பெரும்பான்மையாக வர்றாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு நானுமே எனக்கு தெரிஞ்ச அந்த தியரிஸு அது எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி பார்த்துட்டு அது அந்த ப்ராசஸில் தான் இருக்கேன். அப்போ இந்த தலைப்பை ஒற்றி ஒரு தெளிவு வேணும் அப்படின்னா, இன்றைக்கி இந்த டிவிலெலாம் கருத்து சொல்கிறாங்க ஆள் உட்காந்துக்கிட்டு, அவங்க எல்லாமே நுனிப்புல் மேய்கிற நிலையில் தான் இருக்கிறாங்க. யாருமே மிஞ்சி போன இந்த ஷியாம் மாதிரி ஆட்கள் உடனே வரலாறு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் காலத்தில், அண்ணா காலத்தில், அதுக்கு முன்னாடி இந்த திராவிடர் காலத்தில், இயக்க காலத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வரலாறுகள் எல்லாமே, இந்த அனுபவங்கள் எல்லாமே இன்றைக்கு இரலவெண்ட்டாக போயிடுச்சு. எந்த அனுபவமும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறதுக்கு, விளக்குறதுக்கு உதவி செய்யாது. ஆனால் அதை கடந்து சிந்திக்கக்கூடிய ஒரு ஆளுமை ஊடக களத்தில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி பெருசாக ஆளில் அரசியல் களத்திலையுமே இந்த ஃபினாமினனை புரிஞ்சு அது என்ன டைனாமிக்ஸ் உள்ள என்ன நடக்குது, ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்குது அப்படின்றத விளக்குறதுக்கு ஆட்கள் நான் தேடி பார்த்தேன். அப்போ தான் எனக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசியல் சூழலில், ஊடக ஆய்வு சூழலில் இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை ஒருத்தட்ட டிஸ்கஸ் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு மனசில் பட்டது. அந்த நபர் தான் ஸ்டீவன் மார்ட்டின், முனைவர்.
1990களிலிருந்தே அவர் ஊடக ஆய்வு செய்துக்கிட்டு வரக்கூடியவர். அவருடைய கட்டுரை ஒன்று இப்போவுமே எனக்கு அவ்வளவு இம்பேக்ட் மேக்கிங்காக இருக்குது. முதல் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எஸ்ஸைஸ் அவர் எழுதினது ஊடக ஆய்வு கட்டுரை, கடவுளும் கதாநாயகனும். அதுதான் தலைப்பு. இந்த கதாநாயகனை கடவுள்ன்றாரா, கடவுளை கதாநாயகன்றாரா அப்படின்னு அந்த கேள்வியிலேயே, அந்த தலைப்பிலேயே அந்த இது வரும். ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவை அவ்வளவு அழகாக, ஆழமாக, அது அழகான்ற வார்த்தையும் பயன்படுதுன்னா அவ்வளோ எஸ்தட்டிக் சென்ஸோடு அந்த கட்டுரை இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ஆழமாக இருக்கும். நீங்கள் வாசிக்காதவங்க தயவுசெய்து அதை தேடி பிடிச்சி வாசித்துருங்க. இந்த சிலம்பம் அப்படின்ற ஒரு இதழில் வந்ததுன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் பாருங்கள். இட் மஸ்ட் பி அவைலபிள். இதிலெல்லாம் சோஷியல் மீடியாவில் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அந்த கட்டுரை அப்போ இருந்து நான் தொடர்ந்து அவருடைய எழுத்துக்களையும் அவர் கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். நானுமே இந்த மாணவர்களுக்கு அவருடைய இன்புட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தி இருக்கிறேன். இன்றைக்கு வரைக்குமே களத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறவர். இந்த ஊடக அரசியல் களம் அதில் தொடர் ஆய்வுகளை நிகழ்த்திட்டு வரக்கூடியவர். தொடர்ந்து பயிற்சிகளை கொடுத்துக்கிட்டு வர்றாரு. அவருடைய பயிற்சி எல்லாமே க்ரியேட்டிவாகவும் இருக்கும், அனலிட்டிக்கலாகவும் இருக்கும். அந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப ரேர். ஒரு சிலர் தான் அனலிட்டிக்கலாகவும் க்ரியேட்டிவாகவும் அட் அ டைம் சிந்திக்க முடியும். அப்படி சிந்தித்து தொடர்ந்து களப்பணியில் இருக்கிறவர், தொடர் பயிற்சிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடியவர், எழுத்தாளர், தொடர்ந்து புத்தகங்களை எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. சமீபத்தில் அவர் எழுதின அந்த இடைவெளி அப்படின்ற அந்த நூல், அதாவது அந்த ஸ்க்ரீன்ஸ் இப்போ வந்து இந்த மீடியாவை பற்றி கிளாஸிஃபை பண்ணும்போதெல்லாம் அந்த 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 ட்ரெடிஷ்னல் மீடியா, அந்த மீடியா, இந்த மீடியான்றதெல்லாம் விட்டுட்டு இப்போது இந்த ஸ்க்ரீன்ஸ் அடிப்படையில் அதை வந்து மீடியாவை விளங்கிக்க பார்க்குறோம். அதில் ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கும் இடையில் ஆடியன்ஸுக்கும் ஸ்க்ரீனுக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி அப்படின்றத அடிப்படையாக வச்சு அந்த இடைவெளி எப்படி சினிமா, அதாவது ஊடகத்தை அனுபவிக்கிற அந்த அந்த அனுபவத்தில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துது, அதனுடைய உளவியல் தாக்கம் என்ன, சமூக வெளியில் அதனுடைய தாக்கம் என்ன அப்படின்றத பற்றி மீடியா டெக்னாலஜி அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், அதை பற்றி ரொம்ப அழகான ஆய்வு நூல் அது. அந்த நூலையும் பார்க்காதவங்க வாசித்து பார்த்துருங்க. இப்போ இந்த மாதிரி தொடர் ஆய்வுகளை நிகழ்த்திக்கிட்டு வர்றவர் அதற்கு ஒரு வடிவமும் கொடுத்து இந்த நூலாகவும் சரி, அப்புறம் படங்களாகவும் சரி, டாக்குமெண்டரிஸ், அந்த மாதிரி அவர் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அவர்கிட்ட தான் இந்த கேள்வியை நான் கேட்குறேன். வணக்கம் ஸ்டீவன் மார்ட்டின், பேராசிரியர், ஆய்வாளர், முனைவர். தமிழ் சினிமாவினுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒருத்தர் தான் ஃப்யூச்சர்ஸ் ஸ்டடீஸ், அந்த எதிர்காலவியல், அந்த அப்ரோச்சில் இந்த தமிழ் சினிமாவை அணுகி இருக்கிறீங்க. அதனால் உங்களுடைய அனுபவத்தினுடைய அடிப்படையில் இந்த கேள்வி ரொம்ப எளிமையான கேள்வி தான், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேள்வி. இன்றைக்கி தமிழக அரசியல், தேர்தல் அரசியல் களத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, உங்களுடைய அசஸ்மெண்ட் என்ன? ஏன் அந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் அப்படி தடுமாறிக்கிட்டு கிடக்கிறாங்க, குழப்பத்தில் இருக்கிறாங்க, ஒரு தெளிவற்ற நிலை, ஒரு பதட்டம் நிலவுது. இப்போ தேர்தல் வரப்போகுதுன்னா இன்னும் பதட்டம் அதிகமாகிக்கிட்டு இருக்குது. இந்த விஜய் யார், அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடியவங்க யார், வாட் இஸ் ரியலி ஹேப்பனிங், ஒய் திஸ் இஸ் ஹேப்பனிங்? ரசிகர் மன்றத்துக்கும் அரசியலுக்கும் என்ன தொடர்புனா, இதன் ஆரம்பமே அரசியல் தான்.